அண்ட் மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம் இப்போ கருப்பு ரிலீஸ் ஆனது அடுத்தபடியாக இப்போ ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஸோ ஜூன் 18 ரிலீஸ் ஆக போறதா தகவல் வந்திருக்கு. அது உண்மையா இல்லையான்னு தெரியல. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நாங்களும் ஜூன் 18 வந்தா இந்த ரிலாக்ஸ் ஆயிடும் எல்லாருக்கும். என்ன காரணம்னா இது வந்து தொடர்ந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கு ட்ரேட. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஜனவரில வந்துரும், பிப்ரவரில வந்துரும், மார்ச்ல வந்துரும், ஏப்ரல்ல வந்துரும், மேல வந்துரும். எப்பப்பா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு இருக்குல்ல. அந்த மாதிரி வந்து என்னன்னா அவங்களுக்கே வந்து கிளாரிட்டி வரல. ப்ரொடியூசருக்கு இன்னும் கிளாரிட்டி வந்து சென்சர் போர்ட்ல இருந்து வரல. நாங்க லாஸ்ட் வீக் எல்லாம் ஃபாலோ பண்ணோம். சென்சர் போர்டு வந்து எந்த ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கல. இப்போ சர்டிஃபிகேட் எப்போ கொடுக்குறேன்னு அவங்களும் அங்க பாம்பேல உட்காந்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. எனி டைம் கிடைச்சிருன்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் உட்காந்துருக்காங்க. எனி டைம் கிடைச்சிரும். இப்போ இந்த வாரம் கிடைச்சிடலாம். இப்போ நம்ம போய் சேரும்போது கூட கொடுத்துடலாம். கொடுத்துட்டாங்கன்னா அவங்க 18 வந்துருவாங்க. இப்போ உடனே வர முடியாது. அவங்க ப்ராப்பரா பிளான் பண்ணணும். ஏன்னா ஓவர்சீஸ்ல பெரிய ரிலீஸ் பண்ணணும். அப்போ ரிலீஸ் டேட் வந்து கரெக்டா அமையணும். 4ஆம் தேதி ஆல்ரெடி வந்து அவங்க பெட்டி படம் போட்டாச்சு. பெட்டி வந்து ஒரு மிகப்பெரிய ரிலீஸ். ராம் சரண் படம் வருது. அப்போ வரிசையா படங்கள் இருக்கும்போது அவங்க திடீர்னு பெட்டிக்கு எதிர போட முடியாது. ஜூன் 4ஆம் தேதி வர முடியாது. 11ஆம் தேதி கூட கொஞ்சம் கஷ்டமா வரும். அதனால 18 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பிகாஸ் விஜய் சாரோட பர்த்டே வருது. அதனால அதை லிங்க் பண்ணி 18 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியே போஸ்ட்போன் பண்ண மாட்டாங்க. எப்படியும் வந்து 18 கொண்டு வந்துருவாங்கன்ற எதிர்பார்ப்புல தான் இண்டஸ்ட்ரி காத்திருக்கு. எப்படி வந்து மே மாசம் வந்து நம்மள கருப்பு காப்பாத்துச்சோ அதே மாதிரி ஜனநாயகன் வந்து ஜூன்ல காப்பாத்துன்னு தான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பெட்டி வந்து தெலுங்கு படம் தான். தெலுங்குல இருந்து டப் செய்யப்பட்டு வெளியிட படம். பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல வந்து ஜனநாயகன் பண்ணுன்ற எதிர்பார்ப்புல தான் எல்லாரும் காத்திருக்காங்க.